அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. கோழி கொக்கரக்கோன்னு சொன்னதும் நான் இந்த சட்டை கிளம்பி வாக்கிங்க்கு வந்துட்டேன். இன்றைக்கி டே 2 ஆஃப் ஜிம் ஜேர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வாக்கிங்கில் ஒரு 4741 ஸ்டெப்ஸ் கவுண்ட் முடிச்சிருக்கோம். அப்படியே நம்ம வேலைகள்லாம் பார்த்துட்டு ஈவினிங்காக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிச்சு ஜிம்முக்கு. இதோ இப்படி இருக்குண்ணா ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி இல்லை. நம்ம வார்ம் அப் பண்ணி டிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே கிளம்பியாச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதை கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக நம்ம வந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளாங்க்கு புஷ்அப்ஸ்லாம் பண்ணேன். பட் ஆனால் அப்போ வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் எக்ஸசைஸாக வந்து நம்ம செஸ்ட் ஃப்ளை தான் பண்ணோம். அண்ட் இதெல்லாமே நான் பண்ணது வந்து வீடியோவாக தான், கடைசியாக தான் வந்து இதெல்லாம் எடுக்கிறேன். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ வந்து என்னால் எடுக்க முடியல. சரி கடைசியாக நம்ம வீடியோ எடுக்கணுமேன்றதுக்காக தான் இதை வந்து நான் இப்போ எடுக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸாக வந்து கேபிள் செஸ்ட் ஃப்ளை வந்து பண்ணேன். எல்லாமே நம்ம வந்து கடைசியாக பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி பெயின். இதை பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து புஷ்அப்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. பட் நான் வந்து இதுதான் பிகினராக, ஸோ இதை பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் முடியல. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா டம்பிள் ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ், இதை தான் பண்ணேன். எல்லாமே எனக்கு வந்து பிகினராக இருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் பிகினராக இருந்து இதெல்லாம் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். எனிவேஸ் நம்ம ஒரு கோலோட போகும்போது இதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். நம்மளே சொல்லிடுவோம்ல ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அது இதுதான். ஏன்னா என்னால் புஷ்அப்ஸும் போட முடியல. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வீடியோக்காக தான் இதெல்லாம் எடுக்கிறேன். பட் என்னால் அது புஷ்அப்ஸும் போட முடியல. இப்போதுன்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறேன் வேறு. இது வந்தப்போ பிஃபோர், இது அப்படியே ஆஃப்டர். பார்த்தீங்களா எவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கான நாள் அவ்வளோதான். டே 2 சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போனதே பெரிய விஷயம். டே 3ல் சந்திப்போம்.